அடுத்தபடியாக படம் பார்த்த இன்னொரு நபர், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் லிங்குசாமி சார். எப்பவுமே பயங்கரமான ஹிட்ஸ் கொடுப்பாங்க. இவருடைய பல படங்களுக்கு பார்ட் 2க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வேற. சார் ப்ளீஸ் வாங்க, இந்த படத்தை பத்தின உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். சத்யா சினிமாஸ்ல இந்த மாதிரி விழாவுக்கு போறேன்னு சொன்னேன். ரைட்ரு காலையில கேட்கும் போது ஆடியோ லாஞ்சான்னு கேட்டாரு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா படத்துல மியூசிக் டைரக்டரே இல்லை. எப்பயுமே இங்க வந்தா ஆடியோ லாஞ்சுக்கு தான் வருவோம்னு நினைச்சிட்டு கேட்டாங்க. இல்ல ட்ரெய்லர் லான்ச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சமீபத்தில் அந்த படம் பார்த்தோம். அதாவது ஒரு 5 பேர் நாங்க அசிஸ்டன்ஸு, சரண் சார், ஒரு 5-6 பேர் வந்தோம். படம் பார்த்துட்டு ஆஃபீஸ் போனதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒவ்வொருத்தரும் உள்ள வரும்போதும் தூங்கவே இல்லை சார். நானும் தூங்கவே இல்லையா? ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்றாங்க. போஸ் வந்தாரு. அப்படின்னா படம் நல்லா இருக்கா? என்ன மாதிரி படம்? என்ன மாதிரி படம்னா அதுக்கு உதாரணம் சொல்றதுக்கு காதல் மாதிரி இருக்குமா? வழக்கெண்ணா இல்ல வேற சேதா, பைசைக்கிள் தீவ்ஸா, உலகம் மொத்தம் இருக்கிற என்னென்னமோ நல்ல படம்லாம் உதாரணம் கேட்டாலும் எந்த படத்தையும் சொல்ல முடியல. ஏன்னா இது எது மாதிரியும் இல்லை. சினிமா காலங்காலமா பாலசார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கடத்தி கொண்டு வந்து நம்ம பார்த்து பிரமிச்ச மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அப்படிதான் வளர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. பாலச்சந்தர் மிகப்பெரிய டைரக்டர். ஆனா பாரதிராஜா சார் தொடர்ந்து 2 படம் நல்ல படம் பண்ண உடனே இவன் காலில் விழுந்தெல்லாம் இருக்கு, அப்படி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு சொன்னாரு. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்களும் புதுசு புதுசா வந்துட்டே இருக்காங்க. அதான் இந்த சினிமா. இந்த படம் இது எப்பயுமே இந்த மாதிரி டைரக்டர், முக்கியமான டைரக்டர், அவர் சொல்லுவார், பயமா இருக்க போஸ்டர் பார்த்தா இந்த சோழ கதிரா போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் இது ஒரு படத்தை பத்தி பேசும்போது கூட அப்ப என்ன கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா, ஐயோ பயமா இருக்கியா, இவனெல்லாம் சொல்றாங்க படம் நல்லா இருக்குன்னு. உண்மையிலேயே இந்த படத்தை ஏதோ தேட்டர்ல உட்காந்து பார்க்கணும்னு நானும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வினோத்ராஜ் பாலாவா, பாலசக்தி வேலா, மிஸ்கினா, இப்போ உள்ள வெற்றிமாறனா, யாரு எந்த டைரக்டரோட கம்பேர் பண்றது? அப்படி யாருமே இங்க இல்லை இது வரைக்கும். வினோத்ராஜுக்கு வினோத்ராஜ் தான். அது கூழாங்கல் படம் பார்த்துட்டு மணிரத்னம் சார் ஒரு ஜூம் மீட்டிங்ல என்கிட்ட சொன்னாரு, படம் பார்த்துட்டீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டாரு. பாலன் நான் பார்த்துட்டேன் சார் சொன்னா. அப்போ அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். தயவு செஞ்சு மிக சரியான விஷயத்தை நம்ம ஜனங்க என்னைக்குமே அவாய்ட் பண்ணதே கிடையாது. அவங்க கூத்து பார்த்து அரிச்சந்திரம அதுல டிராமா வரைக்கும் மேடையில பார்த்து பழக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மாதிரி இந்த படத்துல எந்த ஷாட்டும் தெரியாம வைக்கல. ஒரு ஆட்டோ ஷாட் வச்சிருந்தாரு, அவளை கேப் நிறைய இருந்துச்சு. நான் நினைச்சேன், என்னடா அது இந்த கேமராமேன் என்ன இப்படி ஒரு கேப் விட்டு வச்சிருக்காருன்னு நினைச்சேன். அடுத்து ஒரு தடவை வரும்போது தான் தெரிஞ்சது, அவன் தெரிஞ்சதான் வச்சிருக்காங்க. பி.சி. ஸ்ரீராம் சார் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் மாஸ்டர் பீஸ் போட்டிருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தை நான் பாலசக்தி சாருக்கு காதல் பண்ண வேண்டியது நான் அப்ப பண்ண முடியல. வழக்கேன் படம் அப்ப நான் எடுத்தேன். அது என்னுடைய லைஃப்ல மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். அவர் மிக முக்கியமான ஆள் பாலாஜி சார். நான் சென்னைக்கு வந்தப்ப அவர் ரூமுக்கு தேடி போறப்ப அவர் முதல் எனக்கு கதை சொன்னப்பெல்லாம் இந்த படம் என்ன இருக்கோ அந்த மாதிரி கதை சொல்லுவார் அவர். அதுடைய முயற்சியில தான் அவர் ஒர்க் பண்ண படம்லாம் பார்த்தா சூரியன், ஜென்டில்மேன், இந்த மாதிரி படம் வேலை பார்ப்பாரு. ஆனா கதை சொல்றப்ப மட்டும் அந்த சவுண்டோட சொல்லுவார். ஒரு ரூமுக்கு போறப்ப வெங்காயம் வெட்டிட்டே என்ற ஒரு கதை சொல்றாரு. சாமுராய் கதையே நானா பட்டேகர் இல்லைன்னா மோகன்லால் மாதிரி ஒருத்தர் பண்றான்னு. இந்த பார்த்த படம் இருக்குல்ல, இந்த படத்தை எப்படி சவுண்ட் அந்த எடிட்டர் அந்த கட் பண்ணிருக்காங்க, டைரக்ட் பண்ணிருக்கா அப்படியோ அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சார். ரேடியோ ஓடி இருந்துச்சு, சின்னதா சவுண்டு, அதை ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து வெங்காயம் வெட்டிட்டு என்கிட்ட கேட்டார், நீ பாம்பே போயிருக்கியாடான்னு. போனதில்லை சார். வீடு நானும் போனதில்லை சொல்லிட்டு ஆரம்பிச்சார். இந்த படத்துடைய ஓப்பனிங்கடா, ஒரு ஸ்ட்ரீட்ல கேட்கிற அந்த சத்தம் தள்ளி கேட்கும் பாத்தியா,
அப்படியே லேசா அதை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்பே ஒரு பொண்ணு வாயில ஒரு நெல்லிக்காய் ஒரு கதை சொல்ல வராது, அவர் எடுக்கிறவர் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அப்படி இருக்கும். எனக்கு ஆசையா இருக்கும், என்னடா இப்படி சொல்றாரு, நம்மளுக்குலாம் இது வருமா? மகாநதி படம் பார்த்து நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு படம் வரும், அப்படி ஒரு படம் இப்போ வந்திருக்கு. சூரி அந்த கழுத்துல அப்படியே போடுறது வந்து அந்த படம் அவருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும். எனக்கு பயமா இருக்கு நாளைக்கு தியேட்டர்ல இப்படி சத்தம் வருமானு. ஆனா நம்பிக்கை இருக்கு, யாராவது ஒருத்தர் வந்து தள்ளி நின்று நல்ல படம் பார்க்கும்போது சத்தம் போடாதீங்க சொல்றதுக்கு 4 நல்ல ரசிகர் எப்பயுமே ஒரு தியேட்டர்ல இருப்பாங்க. அதை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதுன்னா, அப்ப முதல் நாள் இவர் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. அதோடைய இதுலதான் வந்து இன்னைக்கு வந்து இவர் இப்படி இந்த வயசுல பேசுறாரு. அந்த பொண்ணு அடி கூட வாங்கியிருக்கலாமோ. ஒரு சிங்கிள் ஷாட் எத்தனையோ படங்கள்ல பாக்குறோம். ஆனா இந்த படத்துடைய ஓப்பனிங்லயே அந்த டைரக்டர் இதுதான் படம், இதை பாருங்க. சினிமாவுடைய மாபெரும் மிகப்பெரிய விஷயமே டைட்டானிக் பார்க்கும்போது டைட்டானிக் பார்ப்போம், ஒரு காக்காம்பட்டை பார்க்கும்போது காக்காம்பட்டை பார்ப்போம். அது அந்த இருட்டில் லைட் ஆஃப் பண்ணது பிறகு அது நடக்கிறது மேஜிக். ஒரு டைரக்டருடைய ஒரு ஆளுமை. இப்ப மிஸ்கின் சார் இருக்காரு, அவர் படத்தை ஏன் படம்டா பாருங்க அப்படி பார்க்க வைப்பார். அந்த மாதிரி இது வினோத்ராஜ் படம் இந்திய சினிமாவுக்கு உலக சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு படம். அது வந்து இதை எடுத்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய மிக முக்கியமான இந்த மாதிரியான நீ கண்டினியூவா செய்யுங்க. இந்த மாதிரி ஆட்கள் இப்ப இல்லை, தயவுசெய்து செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இது மூலமா வரும். சூரியன் சரி, விடுதலை மூலமா வெற்றிமாறன் கரெக்டா ஒரு சேனல் மாத்தி விட்டுருக்காரு, கண்டினியூ ஆகுது வாழ்க்கையில. கருடன் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்துக்கு ஓப்பனிங் வரும். இந்த படத்தை தியேட்டர்ல உட்காந்து 100% ரசிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது புதுசுதான், புது அனுபவம் தான். நம்ம தியேட்டர் பாக்குறப்ப தெரியும், இது அனுபவம் பார்ப்பாங்கன்னு நம்புறேன் நானும். எனக்கும் புதுசுதான், எல்லாருக்குமே அது புதுசுதான். எனக்கு தான் அதுக்கு வந்து நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு உலகத்தை இப்ப என்ன ஆகுதுன்னா, அப்பெல்லாம் சாரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதுனால கொஞ்சம் கூட போறேன், என்னால முடியல. இந்த படம் பார்த்ததுல இருந்து அப்படிதான் இருக்கு. இப்போ எல்லாருக்குமான கண்ணாடியை ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க மாட்டி விட்டுறாங்க. புளு கண்ணாடி மாட்டி விட்டா அந்த மூடோடு தான் போறான். இந்த சாங் நல்லா இல்லைன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சா நல்லா இல்ல, கேட்கறது கூட கிடையாது, நல்லா இல்லையாமே. அந்த கண்ணாடியை நம்ம நினைச்சா நல்லதாகவும் மாட்டி விட முடியும். தயவு செஞ்சு இதுல கெஞ்செல்லாம் தேவையில்லை. இது யார்ட்டுமே நான் வந்து சொன்னேன், இந்த பதிவு போடும்போது இந்த படம் பார்க்கணும்னா உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். யார்ட்டுமே இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி யார்ட்டுமே கெஞ்சணும் அவசியமே இல்லை. தரமான ஒரு வேலை செஞ்சிருக்காரு, அதுக்கான மரியாதை கண்டிப்பா வரும். இந்த படம் சம்பாரிச்சு கொடுக்காதுன்னு நினைக்க வேணாம். இதோடைய ஒர்த்து என்னங்கிறது வந்து உங்களுக்கு படம் ரிலீஸுக்கு பிறகு தெரியும். விமர்சனம் வந்ததுக்கு பிறகு மாபெரும் விலைக்கு இந்த படம் போகும். இந்த படத்துடைய ஹீரோயின் நேரடியாக பார்க்கும்போது அந்த அடையாளமே இல்லை, அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல நிறைய இருக்கு, பக்கம் பக்கமா இந்த படத்தை எழுதலாம். பாலச்சந்தர் வந்து காதல் படம் பார்த்துட்டு பாலசக்திவேல் சாருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அது மாதிரி ஒவ்வொரு இயக்குனரும் இந்த படத்துக்கு வந்து அத்தனை பக்கம் பக்கமா எழுதி அவருக்கு அனுப்பலாம். கூடியவிரைவில் இன்னும் மிக முக்கியமான இயக்குனர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க. இது வந்து இந்திய சினிமாவில் உலக சினிமாவுக்கே ஒரு அடையாளமான ஒரு படம். இந்த படத்துல வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.